தொடர்ந்து 3 முறை ஆட்சி டெல்லியில் 1998, 2003, 2008 காங்கிரஸ் தொடர்ச்சியாக 3 முறை இருந்திருக்காங்க. ஒரு தேசிய கட்சிக்கு இந்த முன்னிலை நிலவரத்தை பார்க்கும்போது சரி, மக்கள் மத்தியில் இந்த அளவிற்கு ஒரு அதிருப்தி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? எந்த இடத்துல காங்கிரஸ் எதை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அந்நிய சூழலில் மக்களோட, அதாவது தொடர்ந்து மூணு வாட்டி இருந்திருக்காங்க. அது கைண்ட் ஆஃப் ஒரு சேஞ்ச் வேணுன்றது ஒரு மக்களோட ஒரு ஜென்ரலான பல இடங்களில் நடக்கிற விஷயம். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்நிய காலகட்டங்களில் அந்த கல சூழலில் அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சில இடங்களில் கரெக்டாக அடுத்த கட்டத்துக்கு எடுக்காமல் இருந்துடலாம். ஆனால் இப்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டெல்லி மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே காங்கிரஸ் திரும்பி வளப்படணும், மக்களுக்கான குரலை தொடர்ந்து எழுப்பணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் மட்டும் சொல்லலை, எலெக்ஷனுக்கு முன்னாடியே டெல்லியில் கரோல்பாகில் இருக்க ஏரியாவில் இந்த இருசக்கர வாகனங்களை பழுது பார்க்குற தோழர்களாக இருக்கட்டும், மற்றும் பல மக்கள், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களை போய் தொடர்ந்து சந்திக்கிறது, அதுக்கப்புறம் பாரத் ஜோடோ யாத்ரா தலைவர் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே டெல்லி மாநில தலைவர் அவர்கள் தலைவர் வழியை தொடர்ந்து பாரத் ஜோடோ நியாய யாத்ராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வாட்டி கேண்டிடேச்சர் செலெக்ஷன், கேண்டிடேட்ஸ்லாம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ரொம்ப ப்ரியராகவே அனௌன்ஸ் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணோம். கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு கன்சிடரிங் த வெயிட்டேஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டோ, இந்த வாக்குறுதிகள், இந்த மேனிஃபெஸ்டோ வெயிட்டேஜ் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரன்றதுனால மட்டும் சொல்ல, ஃபுல்லாகவே நான் பார்த்ததுனால சொல்கிறேன், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவுக்கு எந்த மேனிஃபெஸ்டோவும் ஈடே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற பூர்வாஞ்சல் மக்களுக்கு தனி மினிஸ்ட்ரி கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு இப்போது ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கலாங்க. ஆனால் ஒரு தீர்வு எப்படி சரி பண்ணுவோம்னு சொல்லலை. காங்கிரஸ் அதுக்கான தீர்வை மேனிஃபெஸ்டோலேயே நாங்கள் கொடுத்துருந்தோம். 8500 ஃபஸ்ட்டு அவங்களுக்கான அந்த 1 இயருக்கு கொடுப்போம், பர் மந்த் 1 இயருக்கு கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பி டெல்லி லேபர் வெல்ஃபேர் போர்டு ரீஜெனரேட் பண்ணுவோன்ட்டு பல விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கிரவுண்ட்லேயும் இந்த வாட்டி ஒர்க் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஆழமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஒரு சில காரணங்களால் இதாகாமல் இருக்கலாம். இன்னொன்று, இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த ஒரு டெட் இன்ஜின் அண்ட் ஃபெயில்டு இன்ஜின்ஸுன்ற மாதிரி ஒரு பொய்யான கட்டமைப்புகள், பல விஷயங்களை கட்டமைக்க ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் மேலே. அதனால் இருக்கலாம் கட்சி தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க. அரசியலுன்றது ஒரு கட்சியோட நிலைப்பாடுன்றது வெறும் ஒரு தேர்தலில் முடியறதில்லை. காங்கிரஸ் பல 100 ஆண்டு காலம் கடந்த கட்சி, தொடர்ந்து மக்கள் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும். இதுக்கப்புறமும் தொடர்ந்து மக்களுக்கான குரலை எல்லா இடங்கள்லையும் எழுப்பிட்டே இருக்கும்.